ப்ளீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கம்ப்பா. 11th ஸ்டாண்டர்டுக்கான 12th எக்கனாமிக்ஸ ஏற்கனவே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது வந்து 11th எக்கனாமிக்ஸ்க்கானது. 12ஆம் தேதி நடக்குது. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும் டைம் மேனேஜ்மென்ட் அப்படின்றது தான் 10வது. ஸோ வீடியோவ ஃபுல்லா பார்ப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கார்னர்ல டோட்டல் மார்க் எவ்வளோனா உங்க சப்ஜெக்ட்டுக்கு 90 மார்க்ப்பா. மேக்ஸிமம் மார்க்ஸ் 90, மொத்த மதிப்பெண்கள் 90. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்பட்டுக்கிறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் தந்தை யார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாருன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதே கூட பப்ளிக்ல இந்த வாட்டி இடம் பெறலாம். ஸோ அதனால வந்து அத எல்லாருமே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 20 மார்க் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் 20 மார்க்குமே வந்து என்னன்னா 1 மார்க். இந்த 1 மார்க் எல்லாமே வந்து மோஸ்ட்லி புக் பேக்ல இருக்கிறதே கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி புக் பேக் தான். அதுக்கு மேல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் மட்டும் புக்கு உள்ள இருந்து கேட்பாங்க. ஒரு 18 வரைக்கும் புக் பேக் கேட்டுருவாங்க. இல்லன்னா 20 கொஸ்டின் ஃபுல்லாவே வந்து புக் பேக்ல இருந்து கூட கேட்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 1 மார்க்கா வந்து இருக்க போது. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, 2 மார்க்குக்கு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எங்க ப்ரோ இருக்கு அப்படின்னு வந்து நீங்க கேட்பீங்க கண்டிப்பா. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்முடைய டெலகிராம் குரூப் இருக்கு. கீழ வந்து லிங்க் இருக்கு. வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. ப்ரோ என்கிட்ட டெலிகிராமே இல்ல ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல பிடிஎஃப் அனுப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாரி பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராம்ல பிடிஎஃபா கன்வே பண்ணி அனுப்ப முடியல. ஓகேங்களா? அதனால வந்து மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பாருங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ட் 2ல எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 30க்கு கட்டாயமாக விடையளிக்க, ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 30 இஸ் கம்பல்சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் 21 பாருங்க. பண்டங்கள் என்றால் என்ன? அதன் வகைகளை குறிப்பிடுக. வாட் ஆர் கோட்ஸ்? நேம் த கின்ஸ் ஆஃப் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய வகைகள் அப்படின்னா என்னன்னா அதோடைய டைப்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 22 சமநோக்கு வளைகோடுகள் மற்றும் தேவை நெகிழ்ச்சி என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் த மீனிங் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். 2 மார்க்கை 2 லைன் மேலே எழுதாதீங்க. இல்லை அதிகபட்சம் வேணால் 4 லைன் மேலே எழுதாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஓவராக 2 மார்க்கை பக்கம் பக்கமாக எழுதுறது முற்றிலுமாக தப்பு. கீ ஆன்சர்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் டிக் பண்ண போகிறாங்க. நீங்கள் அவ்வளோ எழுதுறது வேஸ்ட்டு தான். அடுத்தது 23 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். உள்ளார்ந்த செலவு அல்லது வெளிப்படையான செலவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் இம்ப்ளிகேட் அண்டு எக்ஸ்பிளிகேட் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. காஸ்ட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பாக்ஸ் போட்டு டிஃபரன்ஷியேட் மாதிரி எழுதுங்க. 24 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. விற்பனை செலவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. ஸோ ஜஸ்ட் 2-3 லைன் எல்லாமே 2 மார்க் மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்தே வந்து கேட்பாங்க. 25 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. பகிர்வு என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? வாட் இஸ் மீன்ட் பை டிஸ்ட்ரிபியூஷன்? வாட் ஆர் இட்ஸ் கெய்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 26 தொழில்நுட்ப தெரிவு பற்றி சென் கூறுவது என்ன? கிவ் எ ஷார்ட் நோட் ஆன் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு பாருங்க. சாய்ஸ் ஆஃப் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 27 PQLI வரையறுக்க டெஃபனிஷன் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரே லைன் 2 மார்க். 28 தனியார் மயமாக்கல் என்றால் என்ன? ஸ்டேட் த மீனிங் ஆஃப் பிரைவேட்டேஷன். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சிம்பிளாக எழுதி விட்டுருங்க. இப்போ ட்ரெயின் வந்து கவர்மெண்ட் கீழே இருக்குது, அது கார்ப்பரேட் கீழே போயிடுச்சு, தனியார் கீழே போயிடுச்சுன்னா எப்படி? இதுதான் வந்து தனியார் மயமாக்கல். 29 ஏதேனும் 3 வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எவை? தொடங்கப்பட்ட ஆண்டுடன் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக எழுதலாம். ஓகேங்களா? அழகாக நீட்டாக வந்து எழுதுங்க. 30வது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. இறுதிநிலை செலவு மற்றும் இறுதிநிலை உற்பத்தி கணக்கிட பயன்படும் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. வாட் ஆர் த ஃபார்முலே ஃபார் எஸ்டிமேட்டிங் மார்ஜினல் கோஸ்ட் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. டிஃபரன்ஷியேட் மாதிரி எழுதுங்க. கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்றதுனால இதை கொஞ்சம் ரொம்ப அழகாக நீட்டாக வந்து எழுதுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது பகுதி 3ல் அதுலேயுமே எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்கிறாங்க. வினா எண் 40க்கு
கட்டாயம் விடையளிக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 7 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 31ல பயன்பாட்டின் முக்கிய இயல்புகள் யாவை? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 32 நுகர்வோரின் எச்சத்திற்கு மார்ஷலின் இலக்கணத்தை தருக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் த தியரபி ஆஃப் கன்சியூமர் சப்ளைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 3-4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட எழுதலாம். 5 to 6 பாயிண்ட்ஸ் கூட எழுதலாம். 3 மார்க்குக்கு மோஸ்ட்லி புக் பேக்ல இருந்து தான் வந்து கேட்பாங்க. 33 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, தொழில் முனைவோரின் பணிகள் யாவை? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 34 காப்டக்லஸ் உற்பத்தி சார்பு எவ்வாறு விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவிஸ் காப் டப்ளக்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியத்தை வந்து கேட்டிருக்காங்க. 35 இருவர் முற்றுரிமையின் இயல்புகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஸ்டேட் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டியோபாலி அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இதுவும் 5 லைன் எழுதுங்க போதும். 36 இடர்தாங்கும் லாப கோட்பாடு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ரைட் எ நோட் ஆன் ரிஸ்க் பியரிங் தியரி ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. பாக்ஸ் போட்டு எழுதலாம், இல்லை அப்படின்னு ஸ்டார் பாயிண்ட் போட்டு எழுதலாம். 37 அறக்கட்டளை கோட்பாடு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 5 லைன்ஸ் எழுதிங்க போதும். புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது 38 தமிழ்நாட்டின் தொழில் கொத்து ஆறினை குறிப்பிடுக. மென்ஷன் 6 இண்டஸ்ட்ரி கல்ச்சர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 39th தேசிய ஊரக நல அமைப்பு என்றால் என்ன? வாட் இஸ் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 40 இஸ் கம்பல்சரி. ஆமாம் 40 தானே கம்பல்சரி. இருங்க ஒன் டைம். ஆமாம் 40 கம்பல்சரி. மனித மேம்பாட்டு குறியீடுகள் யாவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. வாட் ஆர் த இண்டெக்ஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ். அடுத்தது லாஸ்ட் பார்ட் பகுதி 4 அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க. ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். 41ல ஏ, 42ல பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 41ல ஏபி, 42ல ஏபி அப்படின்னு 45 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பார்ட்டில் 2 இருக்குன்னா 1 தான் எழுதணும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 41ல ஏ பாருங்க, பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரிக்க. அது இல்லை அப்படின்னா பொருளியலின் உட்பிரிவுகளை விளக்குக. 2 கொஸ்டினுமே ஏறத்தாழ சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ஈஸியாக எழுதிடலாம். 41ல ஏ இங்கிலீஷ் மீடியம் வந்து பாருங்கள், எலபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்காப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இல்லை அப்படின்னா 41ல பி பாருங்க, எக்ஸ்பிளைன் த சப் டிவிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 42 ஏ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை எழுதுக. ஒரு 2 pages எழுதுங்கப்பா. டீட்டெயில்ஸ்லாம் 2 pageனா எப்படின்னா ஃப்ரண்ட் பேக் அப்படின்னு எழுதுங்க போதும். ஃப்ரண்ட் பேக் இன்னொரு பேஜ் ஃப்ரண்ட் பேக் அப்படி கணக்கு கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது 42ல பி தமிழ்நாட்டின் துறை வாரியான பங்களிப்பு பற்றி விவரிக்க. ஒரு துறை பற்றி எழுதலாம். ஓகேங்களா? ஓனா எழுதலாம். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 42ல ஏ எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் யூக்கல் மார்ஜினல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 42ல பி இங்கிலீஷ் மீடியம் எக்ஸ்பிளைன் த செக்ரட்டரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 43ல ஏ தமிழ் மீடியம் முற்றுரிமையில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை விளக்குக. அது இல்லை அப்படின்னா கடன் நிதி வட்டி கோட்பாடை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் அண்ட் அவுட்புட் டிட்டர்மினேஷன் அண்டர் மோனோபாலின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, லோனபிள் ஃபண்ட்ஸ் தியரி இன்ட்ரெஸ்ட் வட்டி விடுறதை பற்றி, கடன் பற்றி, லோன் பற்றி வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. 44 ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி சில குட்டீஸ், 5 டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டேன். ஏதோ 70 மார்க்குன்னு நினச்சிட்டு. உங்களுக்கு தான் 90 மார்க் இருக்குல்ல, 7 இருக்குது. குறிப்பாக 44ல் வந்து பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரிக்க. 44ல் பி இந்திய நில உடைமை முறைகளை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 44ல் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராங் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. பி த லேண்ட் டென்யூன் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 45ல் ஏ பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரிக்க. அது இல்லை அப்படின்னா எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்களை விவரிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பிளைன் த ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் எல்பிஜி. 46 ஊரக பொருளாதார பண்புகள் விசித்திரமானவை, அதை பற்றி விவாதிங்க.
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ரூரல் எக்கனாமிக் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஆர்கியூ பண்ணணும். ஓகே, அதாவது வாக்குவாதம் மாதிரி அதை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 46ல் பி, தமிழ்நாட்டின் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து முறையினை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டூரிசம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. எதை வேணால் எழுதலாம். கொடைக்கானல் இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி வந்திருக்குல்ல, அதை பற்றி எழுதலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேசஸ் இருக்குது டூரிசமில், தஞ்சை பெரிய கோவில், பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குல்ல, எழுதலாம். குற்றாலம், எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எழுதுங்க. ஓகேங்களா, 5 மார்க்கு. 47 மொத்த செலவு 10 + Q3 அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் வந்து கிராமர் லா, அதுவும் வந்து நீங்கள் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக 7 டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இந்த 7 டீட்டெயில்ஸில் மோஸ்ட்லி புக் பேக் கொஸ்டின்ஸே இடம்பெறும். அதில் 35க்கு 35 மார்க்கை நீங்கள் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், லாஸ்ட்டு 2 மினிட்ஸ் வீடியோ நல்லா கவனிங்க. 7 × 5 35, இது என்னது 5 மார்க். அடுத்தது இப்போ கார்னரில் பாருங்கள், 7 × 3 21 மார்க்ஸ் 3 மார்க். அடுத்தது 7 × 2 15 மார்க்ஸ் 2 மார்க். லாஸ்ட்டாக இது முடிச்சிட்டிங்க அப்படின்னா 21 மார்க் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி. ஸோ அப்போ 12th, அதாவது 12th நம்முடைய மார்ச் 12 அன்னைக்கு நடைபெற போகிற நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸை சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக எழுதக்கூடிய மாணவ செல்வங்களாக நீங்கள் இருக்கணும். ஸோ ஆல் த பெஸ்ட் சில குட்டீஸ், எல்லாமே அழகாக பக்காவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக நான் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுவேன். 100% வந்து சப்போர்ட் இருக்கும் நம்ம சேனல் சார்பாக. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதில் A to Z எல்லாமே வந்து இருக்குது டெலகிராமில். தமிழ் மீடியமுக்கு தனியாகவும் இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாகவும் இருக்குன்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் செல்ல குட்டீஸ்.